அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 6, குறள் எண் 59. வாழ்க்கை துணை நலம். புகழ் புரிந்து இல்லோர்க்கு இல்லை இகழ்வார்க்கு ஏறுவோல் பீடு நடை. இகழ்வார் முன் ஏறுவோல் பீடு நடை. புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீறு நடை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதான், அதாவது புகழ்வதற்குரிய இல்லால் அமையாவிட்டால் இல்வாழ்வார்க்கு தம்மை இகழ்ந்து பேசும் பகைவர் முன்னே ஆண் சிங்கம் போன்று பெருமிதமான நடை இல்லை என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கு தான், அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் மனிதனாகவே வாழலை, 5 அறிவு படித்த மிருகமாகத்தான் வாழ்ந்திருக்கிறான். இந்த 3000 ஆண்டிலே அப்போ தான் அந்த ஒரு முறையே, திருமண சடங்கே நடைபெற்றிருக்கிறது. அதனால் அதற்கு பின் தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2000 ஆண்டுகளுக்கு தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் காலம். அவர் அதை தான் சொல்கிறார். என்னென்னா, ஒரு அந்த காலத்தில் பெண்கள் படிக்கவில்லை என்பதால் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் படித்திருந்தார்கள். அதுக்கு தான் அவர் பெண்களுக்கு சிறப்பாக சொல்லியுள்ளார். அதாவது பெண்கள் தவறு இழைத்து விட்டால், ஆண்மகனுக்கு தவறு இழைத்து விட்டார், அந்த பெண், அந்த ஆண்மகன் அதாவது ஆண் சிங்கம் போன்று பீறு நடை போட முடியாது. வெளியில் போகையில் அவன் தன் பகைவர் முன் பீறு நடை போட முடியாது. காரணம், இவள் நல்லவளாக அமையவில்லையே, அதுதான். ஆனால் அப்படி அமையாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காதுங்க. கடைசி வரையுமே நன்றாக இருக்காது. என்னதான் அவன் பெரிய இதாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பணம் பதவி எல்லாம் இருந்தாலும் நல்லாளாக அமையாவிட்டால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்காது. அப்போ அதற்கு இன்னொன்று, அதாவது தெய்வப்புலவர் அந்த காலத்து 2000 ஆண்டுகளுக்கு முன் இதை சொல்லியிருக்கிறார். அதற்கு பின் இப்போ 21ஆம் நூற்றாண்டிலே, 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது ஆணுக்கு பெண் கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்கிறார். அதனால் கணவனும் தவறு செய்து விட்டால், அது ஒழுங்கீனம் இல்லாமல் நடந்து விட்டால், அந்த மனைவியுமே எப்படி பாரதி சொன்னான் பாருங்க. இன்னொன்று, நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்க முடியாது. அவளால் வெளியே போக முடியாதுங்க. பகைவர் முன் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக போக முடியாது. இது நான் சொல்கிறேங்க, திருவள்ளுவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. காரணம் என்னன்னா, இது பாரதி சொன்னது. பாரதி என்ன சொல்கிறாரு? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெண்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கணவன் ஒழுங்கீனம் இல்லாதவள் இருந்து விட்டால் பக்கத்து வீட்டுக்காரி பேச ஆரம்பிச்சிடுவாள்ல, இவன் என்ன கணவன், அவன் குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறான், அதுக்கடுத்து அவன் தவறான ஒழுங்கினத்தில் வேற ஒரு வீட்டுக்கு வேறு போயிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு பேச ஆரம்பித்தால் மனைவி என்பவள், பாரதி சொன்னான்ல, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், அதுபோல
பகைவர் முன் வெளியே நடக்க முடியாது. இதை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லி நீ நினைக்கிறாதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் தயவு செய்து ஒவ்வொரு குறள் சும்மா தினந்தோறும் ஒவ்வொரு குறளை படியுங்க. உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக மாறும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.